ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களை ஆரஞ்சு. நாங்க பாத்தீங்கன்னா அப்ராட்ல செகண்ட் இயர் MBBS படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி விஷயம் நான் சொல்லிடுறேங்க. நம்ம சேனல் இப்போ 5K ஃபேமிலி வந்து நம்ம ரீச் பண்ணிருக்கோம். 5000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் வந்து ஹிட் ஆயிருக்குது. ஸோ முழுக்க உங்களோட சப்போர்ட்னால தான் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களோட சப்போர்ட்னால வந்துட்டு கண்டிப்பா நமக்கு அது நடக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்துட்டு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இப்போ சண்டே நீட் எக்ஸாம் வரப்போகுதுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு நீட் ஸ்டூடெண்டா இருக்கலாம். பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு நீட் ஸ்டூடெண்டோட ஃப்ரெண்டா இருக்கலாம், பிரதர் சிஸ்டர் யார் வேணா இருக்கலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம்ல ஒவ்வொரு வாட்டியும் நீட் எக்ஸாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கோச்சிங் சென்டர் போயும் சரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் கோட் என்ன ஃபாலோ பண்ணா தெரியாம பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த இன்விஜிலேட்டர்ஸ் மூலியமா லைக் பாத்தீங்கன்னா செக் பண்ற பீப்புள்ஸ் கிட்ட ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்டல் கிளீனா வந்துட்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ NTA சொல்லியிருக்கக்கூடிய ட்ரெஸ் கோட் பேட்டர்ன் என்ன 2024க்கு அதுதான் வந்துட்டு நான் இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க ஒரு நீட் ஸ்டூடெண்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நீட் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதையும் தாண்டி இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் இருக்கு. நீட் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் இருக்கு. அது இந்த வீடியோட முடியல உங்களுக்கு லாஸ்ட் உங்களுக்கு என்னன்னு தெரிய வரும். சரி, ஓகே. ட்ரெஸ் கோட் வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து தனித்தனியா இருக்கு. ஸோ அது என்னங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றது ஹெவி க்ளோத்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹெவி க்ளோத்ஸ்னா என்ன? லைக் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நம்ம போட்டு போற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப வெயிட் கேரியா இருக்க மாதிரி லைக் அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு போடாதீங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றாங்க. ஸோ நீங்க யாரும் அந்த மாதிரி ஒரு பிளான்ஸ்ல இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் போடாதீங்க. ஸோ எது போடணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆஃப் ஸ்லீவ், இப்போ ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட்னாலும் சரி, ரவுண்ட் நெக்ல இருக்கக்கூடிய நம்ம டிஷர்ட்னாலும் சரி, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்லீவ்ல பொண்ணுங்களும் பசங்களும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரெஸ் கோட்லயே வந்துட்டு முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் தான். ஸ்லிப்பர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பசங்களும் பொண்ணுங்களும் ஸ்லிப்பர்ஸ், முக்கியமா ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டு வரணும், ஷூஸ் போட்டு வரக்கூடாது. ஸ்லிப்பர்ஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்லிப்பர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா லைக் வந்துட்டு ஹை ஹீல்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது வந்துட்டு பொண்ணுங்களுக்கு ஹை ஹீல்ஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடாது. பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நார்மலா கேஷுவலா இருக்கணும். லைக் பாத்தீங்கன்னா பிரிண்டடான ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்கேஸ் நீங்க உங்கள யாராச்சும் இப்போ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் எழுதுறாங்க, அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்ல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கையில அடிபட்டு கெட்டு போட்டிருந்தாலும் சரி, காலில் அடிபட்டு கெட்டு போட்டிருந்தா ஒரு இன்ஜுரியில் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய செக் பண்ற பீப்புள்ஸ்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் வந்து டிஷர்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். டிஷர்ட்ஸ்னா எப்படி ப்ரோ, லைக் நம்ம கொஞ்சம் ஃபங்கியா லைக் அந்த மாதிரி போட்டு போலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுங்க. டிஷர்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளெயின் டிஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா லைக் எந்த மாதிரியான டிசைன்ஸ் எதுவுமே இல்லாம பிளெயினா ஒரு டிஷர்ட்னாலும் சரி, பசங்க ஒரு ஷர்ட்னாலும் சரி, அது ஓகேங்க, அது பெட்டருங்க. பேண்ட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா காட்டன் பேண்ட்ஸ். அதிகமா பாத்தீங்கன்னா ஜீன் அந்த மாதிரிலாம் போடாதீங்க. காட்டன் பேண்ட்ஸ் வந்துட்டு ஃபைனுங்க. பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ப்ரோ நான் வாட்ச் போட்டு போலாமா, டிஜிட்டல் வாட்ச் போட்டு போலாமா, பர்ஸ் வச்சுக்கலாமா, அந்த மாதிரியான கேள்விலாம் இருக்கும். நான் இப்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க வந்துட்டு வாட்சஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க வந்துட்டு முக்கியமா டிஜிட்டல் வாட்சஸ் எல்லாம் வந்துட்டு அலோடே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு கிளாஸ் ஸ்பெக்ஸ் தான் போட்டிருக்கணும். எங்கேயும் வந்துட்டு மெட்டாலிக் ஃப்ரேம் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு ஸ்பெக்ஸும் போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாத்த ட்ரை பண்ணுங்க. அதை அவங்க மோஸ்டா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்பெக்ஸ் போட்டுக்கலாம், ஆர் வந்துட்டு நீங்க கான்டாக்ட் லென்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பொண்ணுங்களா இருந்தீங்கன்னா இயரிங்ஸ் போட்டிருப்பீங்க, செயின்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்னமெண்ட்ஸ் நீங்க எதுவும் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்துட்டு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. அண்ட் அவ்வளவுதாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா சிம்பிளா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பிளெயின் ஷர்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளெயின் பேண்ட்ஸ், இது ஓகே. பொண்ணுங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான், ஒரு பிளெயின் ஷர்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சுடிதார் மாதிரினாலும் சரி ஒரு பிளெயின் சுடிதார்ஸ் போட்டுக்கலாம், இல்ல வந்துட்டு நீங்க பிளெயின் பேண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதிகமா வந்துட்டு வெயிட் கன்சியூமான்ற மாதிரி நீங்க எந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு நீங்க போடாதீங்க. அண்ட் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ட்ரெஸ் கோட் ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு, ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க. இப்போ இதுதான் வந்துட்டு நான் ஓகே என் லைஃப்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் நான் சொல்றேன். ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்துட்டு கடைசி எண்ட் ஆஃப் த மொமெண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா NCERT புக் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ திருப்பி பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம படிக்கிறப்ப வந்துட்டு கண்டிப்பா புதுசா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பட் நம்ம எல்லாமே தரவா இருந்திருப்போம். ஏதாவது ஒரு சின்ன
போர்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகிற ஃபீல் இருக்கும். பட் அந்த நீங்க அதை தப்பா பண்ணாதீங்க. அண்ட் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த டைம்ல வந்துட்டு மோக் டெஸ்ட், அதாவது மோக் டெஸ்ட் நீங்க எழுதி சால்வ் பண்ணுங்க. இப்போ வேதாந்த் வந்துட்டு May 3 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் டைம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மோக் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஃப்ரீயா. எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு என்ன ஃபீல் கொடுக்குமோ, லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ மோக் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கான ஒரு லிங்க் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு நீங்க உங்க டெஸ்ட்டுக்காக வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டைம்ல நீங்க அதிகமா ரிவைஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா மோக் டெஸ்டாக இருக்கணும். கண்டென்ட் அதிகமா ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நீட்டுக்கு முந்தின நாள் யாரும் படிக்காதீங்க. ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசாதீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு எக்ஸாம் அப்படிங்கறதும் வரவங்கப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அவங்க மார்க்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட மார்க் உங்களோட ரிவிஷன் எக்ஸாம் மார்க்ஸ்லாம் ஷேர் பண்றப்போ உங்களுக்கு சம்திங் டிப்ரெஷனுக்குள்ள போகலாம். நீங்க அந்த ஒன் டே யார்ட்டையும் பேசாம நீங்க ஜஸ்ட் நீங்க படிச்சது எல்லாத்தையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு நீங்க கிறிஸ்டல் கிளியரா நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல மார்க் வரும், ஒரு பெரிய ஸ்கோர் வரும். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோட எண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சூப்பரா போய் நீட் எக்ஸாம் பண்ணுங்க. அதையும் தாண்டி நீங்க நெக்ஸ்ட் உங்க லைஃப்ல ஒரு காலேஜ் சூசிங் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்குள்ள நீங்க போவீங்க. ஸோ அப்படிங்கிற அந்த டைம்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாது. நிறைய பேர் வந்துட்டு அப்செட் ஆகி ஒரு இடத்துல பிரேக் ஆகி இருப்பாங்க. ஸோ நீங்க வந்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இந்தியாலையும் சரி, எந்த ஒரு காலேஜஸ்னாலும் சரி, அப்ராட்லயும் எந்த ஒரு காலேஜஸ்னாலும் சரி, நமக்கு டீம் இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு காலேஜ்ல ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில உங்களுக்கு பிளேஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்றேன். என்னோட கான்டாக்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கீழே வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். ஸோ நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஆஃப்டர் நீட்னாலும் சரி, நீங்க உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் எஜுகேஷனல் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் எப்பனாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் கைட் பண்ணி ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்க ஒரு நீட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஃபைன். உங்களுக்கு தெரியாத நீட் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி எக்ஸாம்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லி கண்டிப்பா அவங்கள நீங்க அப்படி போக வைங்க. சூப்பரா பண்ணுங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த ஸ்கோரோட எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஸ்கோர் வர்றதுக்கு நான் ப்ரேயர் பண்றேன். ஆல் தி பெஸ்ட்டுங்க. மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம கண்டிப்பா நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. அந்த ஃபேம்ல வந்து நீங்களும் ஜாயின் ஆகிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் பாத்தீங்க எஜுகேஷன் ரிலேட்டடா, லைக் ஃபியூச்சர்ல நம்ம என்ன மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணலாம்ங்கிறதுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.